ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் விஷன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இது இப்போது நம்ம சாரீயில் நானும் சேல்ஸ் பண்ணுறேன், நீங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த மாதிரி சாரீ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் மாதிரி நான் போட்டுடுறேன் இதை. ஸோ இந்த சாரீ நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சில்க், அதாவது க்ரஷ்டு டிஷ்யூ. இதெல்லாம் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். ஆக்சுவலாக சாரீ எடுத்தப்போ எனக்கு தெரியாது இந்த சாரீ என்னால் போட்டுக்க முடியாது, அதை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டெம்பிள் த்ரெட்டில் எடுத்தேன் நான் இந்த சாரியை. ஸோ ராஜகீழ் பக்கத்தில் இருக்குது. என்னோடய வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் எடுத்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி க்ரஷ்டு டிஷ்யூ எடுக்காதீங்க. எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பாருங்கள், ஃப்ளீட்ஸ் வச்சு பாருங்கள். எனக்கு இந்த சாரீ ஃப்ளீட்ஸ் வச்சாலுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி சாரீஸ் எடுக்காதீங்க. ஆக்சுவலாக இதோட ப்ளவுஸை பார்த்துட்டு நான் எடுத்துட்டேன். இதோட ப்ளவுஸ் பாருங்கள், ஒரு ப்ரொக்கேட் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு ப்ளவுஸ் என்னமோ நல்லா தான் இருக்குது, லைனிங் போட்டால் ஓகே. பட் சாரீக்கு நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட், ஹேண்ட்ஸ் வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால இந்த மாதிரி சாரீஸ் எடுக்காதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி சாரீஸ் எடுக்காதீங்க. இது ஃப்ளீட்ஸ் வச்சாலுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் ஃப்ளீட்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஃப்ளீட்ஸ் வச்சாலுமே எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓரளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வச்சாலுமே எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. எப்படி வச்சாலுமே நம்ம நகரும் போது கொள்ளும்போது எனக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்தது. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சாலுமே அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தெரியுது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அதாவது இங்கே கூட உங்களுக்கு அவ்வளோவா தெரியல, இடுப்பு சைடு பின்னாடி அந்த இன்ஸ்கர்ட்லாம் போடுவீங்கள்ல, அதுலலாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே காட்டுது. அதுக்காக தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சாரீ போடுறேன். ஸோ இதுவும் நான் ஒரு ஆன்லைனில் தான், ஒரு பொட்டிக்கில் தான் எடுத்தேன். அது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் எடுத்தேன். இது ஆன்லைனில் தான் எடுத்தேன். இந்த கலரு, இந்த சாரீ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாரீ. ஸோ பென்சில் ஆர்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்க. சுத்தமாக கட்டிக்கவே முடியல, குளிர்காலத்தில் கூட கட்டிக்க முடியல, அவ்வளோ வேர்க்குது பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒயிட்டிஷாக இருந்தால் சாரீ எடுக்காதீங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி சாரீ எடுத்து கட்டிக்க முடியல அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கலருக்காக தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த கலருக்காக தான் நான் எடுத்தேன். ப்ளூ வித் வயலட் காம்பினேஷன், லைட் வயலட், ஸோ லாவெண்டர் மாதிரி. பட் இந்த ஒயிட்டிஷ் இருக்கிறதுனால ரொம்ப வேர்க்குது, கட்டிக்கவே முடியல. குளிர்காலத்தில் கூட கட்டிக்க முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் என்னால் கட்டிக்க முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாரீ என்னமோ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. மேபி இந்த மாதிரி வீடியோ போட வேணாம், வீட்டில் உட்காந்து ஏசியில் உட்காந்து வீடியோ போட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் வேணால் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் இதை கட்டிக்க முடியல. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒயிட்டிஷாக இருந்தால் வாங்க வேண்டாம். ஒயிட்டிஷாக இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1000. இந்த சாரீ நான் ஒரு ஆஃப்லைன் ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். அந்த டெம்பிள் த்ரெட் தான், முன்னாடி சொன்னேன்னா க்ரஷ்டு டிஷ்யூ. இது மாதிரி ஒயிட்டிஷாக இருந்தால் ஓகே. இந்த ஒயிட்டிஷ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது பர்சனல் யூஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படியே உங்களுக்கு இருக்கிறது டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். ஸோ ஒயிட்டிஷாக இருக்க சாரீ எடுக்கிறீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த சாஃப்ட் சில்க் டச்சும் உங்களுக்கு கொடுக்கும் ஒயிட்டிஷாக இருந்தது அப்படின்னா. இன்னொன்று அப்படியே இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பியூர் ஒயிட்டாக இருக்காது.
லாஸ்ட் டிப் வந்து 1000 மேலே எடுங்க. இது 1500 1000 மேலே எடுங்க ஒயிட்டிஷா இருந்தது அப்படின்னு சொன்னா, அது வந்து கிளாத் நல்லாருக்கும். ஒரு சாட்டினும், சாஃப்ட் சில்க்கும் மிக்ஸ் ஆனா என்ன ஃபீல் குடுக்குமோ, அந்த ஃபீல் குடுக்கும். ஸோ அந்த மாரி பார்த்து வாங்குங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலுமே, உள் சைடு காமிங்க. உள் சைடு சாரி எப்படி இருக்கும் காமிங்க. அத பார்த்துட்டு வாங்குங்க. இல்லன்னா வாங்காதீங்க. ஓகேவா? ஃபைன். நானுமே என்னோட வீடியோஸ்ல இனிமே வந்து உள் சைட் போட்டிருப்பேன் நான் மோஸ்ட்லி. இனிமே உள் சைட் காமிச்சு தான் சேல்ஸ் பண்ண போறேன். ஏன்னா நான் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். சாரி வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. முக்கியமா ஒயிட்டிஷா இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா 1000க்கு மேல இருக்கான்னு பாருங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.